ஹாய், நம்ம இன்னைக்கு Kali Linux எப்படி அப்டேட் பண்ணுறது அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, நான் இப்போ Kali Linuxல லாகின் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணுறதுக்கும் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் 2 கமாண்ட் இருக்குது. அது முதல்ல டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்டேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் டைப் பண்ணுறேன். வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கமாண்ட் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமாண்ட் என்டர் பண்ணுறேன். apt-get ஸ்பேஸ் அப்டேட். இது அப்டேட் பண்ணுறதுக்கான கமாண்ட். இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அது அப்டேட் ஆகி முடிக்கிற வரைக்கும் நான் ரெக்கார்டிங்கை கொஞ்சம் நேரம் பாஸில் வைக்கிறேன். அப்டேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நான் வருவேன். ஓகே, நம்ம Kali இப்போ அப்டேட் ஆயிருச்சு. இப்போ அடுத்த கமாண்ட் அப்கிரேடுக்கு பார்க்க போகிறோம். இப்போ அப்டேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இங்கே அப்ளிகேஷன்ஸ்குள்ளே பார்த்தோம்னா நிறைய டூல்ஸ் இருக்குல்ல, இந்த டூல்ஸில் எதுக்காவது அப்டேட் வந்துருந்துச்சுன்னா அப்டேட் ஆகும். அடுத்தது அப்கிரேட் எதுக்குன்னா, நம்ம ஒருவேளை ஓல்டு வெர்ஷன் ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதை புது வெர்ஷனாக அப்படியே டைரெக்டாக அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த கமாண்ட் அடுத்து என்டர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி -get ஸ்பேஸ் அப்கிரேட். அப்கிரேட்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ என்டர் கொடுக்குறேன். அப்கிரேட் ஆகிட்டு. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ வந்து நான் நியூ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்கிரேடில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்கிரேடில் எக்ஸ்ட்ரா 24 MB வந்திருக்கு இப்போ புதுசாக. இதுக்கு நம்மளுக்கு வேணும்னா எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் மீன்ஸ் ஒய், வேணும்னா நோ கொடுத்துக்கலாம். நான் இப்போ எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. அப்டேட்டுக்கும் அப்கிரேடுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அது அப்கிரேட் ஆகிற வரையும் கொஞ்சம் நேரம் ரெக்கார்டிங்கை பாஸில் வைக்கிறேன். இப்போ நம்ம Kali Linux அப்கிரேட் ஆயிடுச்சு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்டேட் அப்கிரேட் ரெண்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டம் நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கணும். ஏன்னா நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் அப்டேட்டோ இல்லாட்டா அப்கிரேடோ ஆகும். சரி, இப்போ அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் ரீபூட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ உங்கள் சிஸ்டம் அப்டேட் அண்ட் அப்கிரேட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுவேன், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். தேங்க்ஸ்.